உலகப்பிறை, இவங்கெல்லாம் உலகப்பிறையை பின்பற்றுறாங்க, நம்ம வந்து இவங்க சர்வதேச பிறை, நம்ம வந்து லோக்கல் பிறை, இங்க பார்த்து நோன்பு வைக்கணும். இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இஸ்லாத்துல அங்கீகரிக்கப்பட்ட கருத்து வேறுபாடு, இஃப்திலாஃப். நீங்க தக்பீரை ஒருத்தர் இங்க கட்டுவாங்க, அதுக்கும் ஆதாரம் இருக்கும். தக்பீரை இங்க கட்டுவாங்க, அதுக்கும் ஆதாரம் இருக்கும். தஷஹூத்ல விரல ஆட்டணும், அதுக்கும் ஆதாரம் இருக்கும். விரல நீட்டிட்டே இருக்கணும், அதுக்கும் ஆதாரங்கள் இருக்கு. ஆதாரம் இல்லாமல் யாரும் செய்யறாங்க நினைக்கிறோமா? ஆதாரங்கள் இல்லாம நான் தொழுவுறது தான் கரெக்ட், மீதி பேர் தொழுவுறது எல்லாம் தப்பு, தொழுகையே செய்யறாரு, இப்படி சொல்லலாமா? எல்லாருக்கும் தெரியும் சாக்கிர் நாயக் யாருன்னு. மோஸ்ட் ரினவுண்ட் ஸ்காலர் இன் தி முஸ்லிம் உம்மா. என்ன பேசினார் அவர்? ஹிலாஃபா, ஷரியா, இஸ்லாம், ஜிஹாத், இதையா பேசினாங்க? அதெல்லாம் பேசலையே. சாதாரண ஒரு அழைப்பு பணி தானே செஞ்சாங்க. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அழைப்பு பணி செஞ்ச ஒரு தாய், அவ்வளவுதானே. இந்த மாதிரியான வேற எந்த கருத்துக்களும் பேசினாங்களா? ஆனா அவருக்கும் என்ன நிலைமை ஆச்சுன்றதை பார்த்தோங்க. இன்னைக்கு பலஸ்தீன் மக்கள் அடி வாங்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு அமெரிக்கா தன்னுடைய ராணுவத்தை அனுப்புது, இஸ்ரேலுக்காக நான் நிக்கிறேன்னு சொல்லி அமெரிக்கா நிக்குது. பக்கத்துல இருக்கிற எகிப்து ராணுவத்தை அனுப்ப மாட்டேங்குது, சவுதி ராணுவத்தை அனுப்ப மாட்டேங்குது, ஜோர்டான் ராணுவத்தை அனுப்ப மாட்டேங்குது. எதுக்காக ராணுவத்தை வச்சிருக்காங்க அப்போ? ஆனா இதே சவுதி அரேபியா யமன்ல உள்ள முஸ்லிம்கள் அடிக்கிறதுக்கு ராணுவத்தை அனுப்பிச்சாங்க, ஹவுதிகள் அடிக்கிறது. யாரை ஏமாத்துறாங்க இவங்க? இவங்கெல்லாம் அமெரிக்கா, பிரிட்டிஷ், பிரான்ஸ், சைனான்னு சொல்லக்கூடிய, ரஷ்யான்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய கட்டளையை பின்பற்றக்கூடிய கண்காணிகளாக தான் இருக்கிறாங்க. அவர்களுடைய கண்காணிகளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எல்லா முஸ்லிம் நாடும் இஸ்ரேலோட பல பில்லியன் வர்த்தக ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க, பொருளாதார ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க, இஸ்ரேலோட வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இஸ்ரேல் பல லட்சம் முஸ்லிம்கள், 10,000 முஸ்லிம்களை கொண்டுகிட்டு இருக்கு பலஸ்தீன்ல. அந்த இல்லீகல் என்டிட்டி, சட்டவிரோத ஆக்கிரமிப்பாளரோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கதான் முஸ்லிம் நாட்டு ஆட்சியாளர்கள். அது எல்லாருமே யாரும் விதிவிலக்கல்ல. சவுதியும் விதிவிலக்கல்ல, எர்தோகனும், துருக்கியோட எர்தோகனும் விதிவிலக்கல்ல, எகிப்துடைய சிசியும் விதிவிலக்கல்ல. நம்ம வேற பகுதியில் இருக்கிறோம், நம்ம இந்தியாவில் வாழ்றோம், நம்ம தமிழ்நாட்டுல இங்க என்ன பிரச்சனை இருக்கு? இங்கதான் நம்ம சேஃபா இருக்கிறோமே. திராவிட மாடல் ரொம்ப சேஃபான மாடலா இருக்கு முஸ்லிம்களுக்கு, அப்படியா? இப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு போர் நடக்குது, உதாரணத்துக்கு வச்சுப்போம், வரலாறு நடந்துச்சுல. அப்படி இருக்குன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் எதிரி, ரெண்டு பேரும் வேற வேற கிளாஷ். இப்ப இந்தியாவில இருக்கிற முஸ்லிம் அல்லாத ஒருத்தரும் எனக்கு சகோதரன், ஆனா பாகிஸ்தான்ல இருக்கிற முஸ்லிம் எனக்கு யாரு? எதிரி. இதுதான் தேசியவாதம் சொல்லி கொடுக்குது. ஏதோ நான் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் அடுத்து அந்த தாராள மனசுல ஓரம் வைங்க. இப்ப இந்த ஹதீஸ் படி இன்னும் நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? நம்மளுடைய பாவம் மறைக்கப்படணும், மன்னிக்கப்படணும், நான் நாளைக்கு மறுமையில என்னுடைய கஷ்டம் போக்கப்படணும்னா அதுக்காக வாச்சும் கூட நீங்க என்ன செஞ்சாலும் இன்னொரு முஸ்லிம் உதவி செஞ்சாங்கன்னு சொல்லலாம். இந்த ஹதீஸ் அந்த அளவுக்கு இருக்கு இந்த ஹதீஸ். ஸோ இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு கதை சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு படிப்பினையை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ என்ன கதை அப்படின்னா, أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هو أكبر ودينه أكبر وشرعه أكبر وأمته أعلى وأكبر من كل طغاة الأرض أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وقاعدنا وقرة أعيننا وهدينا إلى الله محمد صلى الله على آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، يقول الله عز وجل في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم المسلم أخو المسلم لا يظلمه ولا يسلمه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நல்லடியார்களே, வாசத்திற்குரிய எனது இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வாராந்திர இஸ்லாமிய சொற்பொழிவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, ஸோ தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹதீஸை சொல்லிட்டு நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது ஹலீஃபா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்க ஒரு முறை வந்து உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கேள்வி கேட்குறாங்க. தக்வானா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இறையச்சம். நம்ம பொதுவாக இறையச்சம் மொழிபெயர்க்கிறோம் இல்லையா? இறையச்சம், அல்லாஹ்வின் மீதான அச்சம். ஸோ தக்வா அப்படின்னா என்ன அப்படின்னு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அப்போ உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, யா அமீரல் முஃமினீன் அவர்களே, ஹலீஃபாவே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எப்பயாச்சும் முற்செடிகள், முற்கள் நிறைந்த பாதையை கடந்து போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. போயிருக்கிறேன். அப்போ என்ன செய்வீங்க நீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னுடைய ஆடை அதில் பட்டு கிழிஞ்சிடாம இருக்கிறதுக்காக நான் பார்த்து என்னுடைய ட்ரெஸ்ஸை வந்து, என்னோட ஆடையை வந்து தூக்கிட்டு
சேஃபா அதுல படாத மாதிரி நான் பார்த்து போவேன். அதுதான் தக்குவா அமீருல் முஃமினீன் அவர்களே அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, ஸோ இப்போ இந்த துன்யால மனிதர்களாக நம்ம படைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லும் போது இதுல நிறைய நம்மளை திசை திருப்பக்கூடிய, வழிகெடுக்கக்கூடிய, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமா ஆக்கி வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். ஷைத்தான் நம்மள அந்த மாதிரியான டிசைர்ஸ், அந்த மாதிரியான மனைச்சை பின்பற்றுவதற்கு நிறைய வழிவகைகள் இந்த துனியால இருக்கும். ஸோ இப்போ அதுலலாம் நம்ம வந்து கவனம் செலுத்திடாம, அதுல நம்ம இன்வால்வ் ஆயிடாம, அதுல ஈடுபட்டுறாம, ரொம்ப கேர்ஃபுல்லா எப்படி முள்ளுல படாம ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு ட்ரெஸ் கிழிஞ்சிடக்கூடாதுன்னு பாதுகாப்பா போறோமோ, அது மாதிரி இந்த துனியால நீங்க வாழும் பொழுது உங்களுடைய தேவைகள், உங்களுடைய உள்ளுணர்வுகள் இதெல்லாம் நீங்க பூர்த்தி செய்வீங்க. ஆனா அதை ஹராமான முறையில பூர்த்தி செய்யாம ரொம்ப சேஃபா எந்த ஹராமும் செஞ்சிடாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன எல்லா கடமைகளையும் செஞ்சுட்டு அந்த சேஃபா நீங்க இந்த உலகத்துல பார்த்து போறீங்க இல்லையா, கேர்ஃபுல்லா ஹராம் டச் பண்ணிடாம, கடமையை விட்டுறாம, இதுதான் தக்வா அப்படின்னு சொல்லிட்டு உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஹை, ஸோ இன்னைக்கான தலைப்புக்குள்ள போவோம். ஸோ இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு கதை சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு படிப்பினையை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ என்ன கதை அப்படின்னா, ஒரு பேரபிள். நம்ம எல்லாருமே ஐ திங்க் நம்ம சிறு வயதுல கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன் இந்த கதை. தி ஸ்டோரி ஆஃப் புல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்டோரி ஆஃப் கவ் அண்ட் உல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்டோரி ஆஃப் கவ் அண்ட் லயன் அப்படின்னு படிச்சிருப்போம். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல படிச்சிருப்போம். என்னன்னா, ஒரு 4 மாடு இருந்துச்சு, 4 மாடுகள் இருந்துச்சு, காட்டுல இருக்குது. ஸோ அதுல ஒரு உல்ஃப், ஒரு நரி இருக்குது, ஒரு காட்டு விலங்கு இருக்கு. ஸோ இந்த 4 மாடுகள்ல ஒரு மாடு வந்து வெள்ளை மாடு, வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய, வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு மாடு. மீதி 3 மாடுகள் கருப்பு நிறம். ஸோ ஒன்னா ஒற்றுமையா வாழ்றாங்க, காட்டுல ஒன்னா இருக்கிறாங்க. ஸோ இவங்க எப்படி காட்டு விலங்குகள்ட்ட இருந்து தங்களை பாதுகாத்துப்பாங்கன்னா, எப்பயுமே ஒன்னா இருப்பாங்க. இந்த 4 மாடும் ஒன்னா போய் ஒன்னா இருக்கும். எப்போ சாப்பிட போனாலும், மேய்ச்சலுக்கு எப்போ இது பண்ணாலும் ஒன்னா போவோம், ஒன்னா வரும். ஸோ ஒரு ஒற்றுமையா இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு இல்லை. ஸோ இப்படிதான் இருந்துட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த 3 கருப்பு மாடுகளும் சேர்ந்து என்ன அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்கன்னா, நம்ம இரவு நேரத்துல தூங்கும் போதோ இல்லை வெளியே போகும்போதோ ஏதோ ஒரு தேவைக்காக போகும்போது இந்த வெள்ளை மாடு நம்ம கூட வர்றது கொஞ்சம் டேஞ்சரா இருக்கு. நைட்ல வந்து இரவுல வந்து வெள்ளை வந்து ஈஸியா தெரிஞ்சிடுது கலரு, நிறம். ஸோ அது 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 நம்ம கூட வர்றது நமக்கும் கொஞ்சம் ஆபத்தா இருக்கு. அதனால நம்ம இந்த வெள்ளை மாடை கொஞ்சம் தனியா கழட்டி விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. விலங்குகள், மொத்த காட்டு விலங்குகளுக்கு பாதுகாப்புக்காக. ஸோ நைட்டு ஒன்னா போகும்போது இதோடைய நிறம் காட்டி கொடுத்து அதனால நமக்கும் பாதிப்பு வந்துடும் அப்படின்ற ஒரு அடிப்படையில இந்த வெள்ளை மாடை தனியா ஒதுக்கிடுறாங்க. ஸோ அடுத்த நாள்ல இருந்து வெள்ளை மாடு தனியா இருக்கு, இந்த 3 கருப்பு மாடுகள் தனியா இருக்கு. இதை கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுது நரி. ஸோ உல்ஃப் இன்டெலிஜென்ட் இல்லையா? ஸோ வாட்ச் பண்ணிட்டு தனியா ஒரு மாடு இருக்கும்போது என்ன ஆகுது, அதுக்கு ஈஸியா இரையாயிடலாம் அது. ஸோ ஈஸியா வந்து வேட்டையாடிடும். ஸோ அந்த வெள்ளை மாடை அடிச்சு சாப்பிட்டுருச்சு. ஸோ அடுத்த நாள் நரி பார்க்குது, முன்னாடி இருந்த ஸ்ட்ரென்த், முன்னாடி இருந்த பலம் இப்போ இல்லை. முன்னாடி 4 மாடு, இப்போ ஒரு மாடு குறைஞ்சிருச்சு, 3 மாடு தான். ஸோ ஒரு அட்டெம்ப்ட் எடுக்குது. 3 மாடு இருக்கும் போதே சரி வேட்டையாடி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டெம்ப்ட் எடுக்குது. அதுல எப்படியோ ஒரு மாடை பிடிச்சி 2வது அந்த கருப்பு மாடையும் சாப்பிட்டுருச்சு. ஸோ இப்போ அடுத்த நாள் பார்க்கும்போது 2 மாடு தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து இதற்கு முன்னாடி நாள் போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாம் விட இப்போ என்ன ஆகும், கம்மியான எஃபர்ட் போட்டாலே சாப்பிட்றலாம், ஒரு மாடை பிடிச்சிடலாம். ஏன்னா இப்போ மொத்தம் 2 மாடு தான் இருக்கு. ஒரு வெள்ளை மாடை தனியா சாப்பிட்டாச்சு, 3 கருப்பு மாடுல ஒரு மாடை சாப்பிட்டாச்சு, இப்போ 2 மாடு தான் இருக்கு. ஸோ இன்னும் ஈஸி எஃபர்ட். ஸோ அதுலயும் வேட்டையாடி ஒரு மாடை சாப்பிட்டுச்சு, கருப்பு மாடை. ஸோ அடுத்த நாள் வந்து ஒரே ஒரு கருப்பு மாடு தான் இருக்கு. ஸோ உல்ஃப் வந்து நரி வந்து ரொம்ப ஹாயா கேஷுவலா, ரொம்ப எனர்ஜிலாம் போடாம அப்படியே கேஷுவலா நடந்து போய் வேட்டையாடலாம். ஏன்னா இப்போ ஒரு மாடு தான், எங்க எவ்வளவு தூரம் ஓட முடியும், நீ எவ்வளவு ஓடினாலும் யாரும் இல்லை உனக்கு பாதுகாக்கிறதுக்கு, நீ மட்டும்தான். ஸோ ஈஸியா உனக்கு பிடிச்சிடலான்ற இதுல அப்படியே மிதப்புல வந்து ரொம்ப ஸ்லோவா ஹாயா அதோட போக்கில் விட்டுட்டு போய் கடைசியா அந்த அந்த மாட்டையும் சாப்பிட்டுருச்சு. ஸோ இப்போ அந்த கடைசியா அந்த கருப்பு மாடு அதோட இறக்கும் தருவாயில, அந்த நரி வந்து அதை சாப்பிடும் பொழுது அதோட இறக்கும் தருவாயில அந்த கருப்பு மாடு ஒரு முக்கியமான ஒரு வாக்கியத்தை சொல்லிச்சு, ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வாக்கியம், ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கவுல். அதுல ரொம்ப பெரிய படிப்பினைகள் நமக்கு இருக்கு நம்மளோட இன்னைக்கு யதார்த்த காலத்துல. ஸோ அது என்ன சொல்லிச்சு அப்படின்னா, தி ஸ்டேட்மெண்ட் that has a great lesson that we can learn from. This black cow while it was dying, அது இறக்கும் தருவாயில இந்த கருப்பு மாடு சொல்லிச்சு. அதுதான் அதோடைய லாஸ்ட் வார்த்தை. அது இறக்கத்துக்கு முன்னாடி சொன்ன லாஸ்ட் வார்த்தை இதுதான்.
கடைசி வார்த்தை இதுதான். அது சொல்லுது, உகில்து யௌம உகில சௌருல் அபியத். உகில்து யௌம உகில சௌருல் அபியத். I was eaten the day the white cow was eaten. I already signed my execution, my death form, the day when I allow the white cow to be eaten by wolf. நான் எப்போ இறந்தேன் அப்படின்னா நான் இப்ப இறக்கல. அந்த கடைசியா இறக்கக்கூடிய கருப்பு மாடு சொல்லுது, நான் இப்ப இறக்கல. நான் எப்போ இறந்துட்டேன் அப்படின்னா, நான் எப்போ என்னுடைய சக வெள்ளை மாட்டை இறப்பதற்கு அனுமதி அளிச்சனோ அன்னைக்கே நான் என்னுடைய மரணத்துடைய தேதியை நான் தீர்மானிச்சுக்கிட்டேன், அப்பவே நான் இறந்துட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லு. ஸோ இப்போ நீங்களே நிறைய படிப்பினைகளை எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா யாரெல்லாம் சொல்லுங்களேன் என்னென்ன படிப்பினைகள் இருக்கு நீங்க இந்த கதையிலிருந்து நீங்க எடுத்த படிப்பினைகள். சும்மா ஒரு டிஸ்கஷன். ஒற்றுமை இல்லைன்னா அழிஞ்சிருவோம், ஒற்றுமை இல்லைன்னா பாதிப்பு, பிரச்சனை. அல்ஹம்துலில்லாஹ். வேற சும்மா சொல்லுங்க. கதை புரிஞ்சிச்சுல, ஸ்டோரி புரிஞ்சிச்சுல, கதை. வேற என்ன படிப்பீங்க? அல்ஹம்துலில்லாஹ் ஒற்றுமை பத்தி சொன்னீங்க. வேற சும்மா சொல்லலாம், தவறு இல்லைல்ல. உங்களுக்கு தோன்றது இந்த படிப்பினை எனக்கு இப்ப தோணுது, இந்த கதையில இருந்து இந்த ஒரு படிப்பினை எடுத்துக்கலாம்னு தோணுது. ஒற்றுமை முக்கியமான ஒரு படிப்பினை. வேற எதிரிகள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்போ நீங்க பிரிவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற இன்னும் ஒண்ணு யாருன்னா சும்மா ட்ரை பண்ணு, நீங்க ட்ரை பண்ணு. ஒவ்வொரு நாடுகள் முஸ்லீம், அதாவது முஸ்லீம் நாடுகள் யதார்த்தத்தை வந்து சொல்ற மாதிரி இருக்கு. சரி, ஓகே. நான் சில படிப்பினைகளை சொல்றேன் இதுல இருந்து. மேபி நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ முதல் விஷயம், அந்த சகோதரர் சொன்ன மாதிரி, ஸோ முதல் படிப்பினை இந்த கதையிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னா, இந்த கதை ரொம்ப துல்லியமாக முஸ்லிம் உம்மத்துடைய யதார்த்த சூழலை குறிக்கக்கூடிய ஒரு கதையாக அமைஞ்சிருக்கு. முஸ்லிம் உம்மத்துடைய தற்போதைய சூழல் இருக்குல்ல, இன்னைக்கு எக்ஸாக்ட் ரியாலிட்டி ஆஃப் தி முஸ்லிம் உம்மம், தற்போதைய யதார்த்த சூழல், இந்த யதார்த்த சூழலை கச்சிதமா ஒரு ஊமைப்படுத்தக்கூடிய ஒரு கதையாக இந்த கதை வந்து அமைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, முதல்ல முஸ்லிம் நிலங்கள்ல பலஸ்தீன் ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு 1917. நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் ஹிலாஃபா வீழ்த்தப்பட்ட வரலாறுல எப்படிலாம் அது வந்து பிரிட்டிஷும் பிரான்சும் சதி செஞ்சாங்க. ஸோ இப்போ 1917 பலஸ்தீன் நிலப்பகுதி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட போது மற்ற நாடுகள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஆக்கிரமிப்புக்கு துணை புரிஞ்சுட்டு இருந்தாங்க சில துரோகிகள். குறிப்பா இப்னு சவுதும் ஷெரீப் ஹுசைன் ஆஃப் மக்காவும் இப்னு சவுத் ஆஃப் நஜ்தும் துணை செஞ்சாங்க, அதுக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ பலஸ்தீன் நிலப்பகுதி முதல்ல எதிரிகள் எடுக்கும் பொழுது மற்ற நாடுகள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்து ஹிலாஃபா வீழ்த்தப்படுது, ஒவ்வொரு நிலங்களாக எடுக்கப்பட்டுச்சு. சூடான் ரெண்டா உடைஞ்சிச்சு, வடக்கு சூடான், தெற்கு சூடான். இன்னைக்கு 2 நாடு சூடான், ஒரு நாடுலாம் இல்லை. நார்த் சூடான், சவுத் சூடான், இன்னைக்கு 2 நாடா உடைச்சாங்க சூடான். ஈராக் ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு. ஆப்கானிஸ்தான் 20 வருஷம் ஆக்கிரமிப்புல இருந்துச்சு. ஆப்கானிஸ்தான் இப்பதான் தாலிபான்களுடைய கையில ஆட்சி போயிருக்கு. 20 வருஷம் ஆக்கிரமிப்புல இருந்துச்சு ஆப்கானிஸ்தான், அமெரிக்காவுடைய நேட்டோ கூட்டுப்படையினால. சிரியா பிரச்சனையில சந்திட்டு இருந்துச்சு. ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்லணும். செச்சனியா, போஸ்னியா, சைனாவுடைய பகுதி உய்குர் முஸ்லிம்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. உய்குர் முஸ்லிம்களோட நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அப்போ ஒவ்வொரு நாடா பலஸ்தீன் ஆக்கிரமிப்பு செய்யும் பொழுது மீதி நாடுகள் அது நமக்கு வரல, இப்போதைக்கு அந்த நாட்டு பிரச்சனை, அது அந்த மக்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாம இருந்தாங்க. அடுத்து செச்சனியா, போஸ்னியா, ஈராக், ஆப்கானிஸ்தான், உய்குர், இப்படியே போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாடா ஒவ்வொரு முஸ்லிம் நிலங்களையும் பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. குஃபாரோட ராணுவம் ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. பிசிக்கலா ஆக்கிரமிப்பு செய்யலைன்னா கூட தன்னுடைய கண்காணிகளை கொண்டு, அவங்களுடைய சட்டத்திட்டங்களை கொண்டு, பொருளாதார சட்டங்களை கொண்டு, கொள்கையை கொண்டு, ஒரு பிசிக்கல் ஆக்குபேஷன் இல்லைனாலும் ஒரு நவீன காலனி ஆதிக்கத்தை தான் நிலைநாட்டிட்டு வராங்க. அமெரிக்காவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், பிரிட்டிஷா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும். நீங்க நிறைய வட ஆப்பிரிக்கா நாடுலாம் பிரான்ஸ் காலனி ஆதிக்கத்தை கீழே தான் இருக்கு இன்னி வரைக்கும். நவீன காலனி ஆதிக்கம்னு சொல்லிக்கலாம் அவங்களுடைய பொருளாதார கொள்கையின் மூலியமாக. யோசிச்சு பாருங்க, பிரான்ஸ்ல நார்த் ஆப்பிரிக்கால இல்லாத வளங்களா, வட ஆப்பிரிக்கா நாட்டுல இல்லாத வளங்களா? அங்கதான் கோல்டு மைன்ஸ் இருக்கு அதிகம், அங்கதான் நிறைய நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கு. ஆனாலும் அதிகமா வறுமையில இருக்கக்கூடிய நாடுகள் எங்க இருக்குன்னு பாருங்களேன், இதே வட ஆப்பிரிக்கா நாடுகள். ஏன்? வளங்கள் இருந்தும் வறுமை. ஏன்? அப்ப அந்த வளங்களை யார் சூறையாடுறான்னு நினைக்கிறீங்க? அந்நிய நாடுகள். பிரான்ஸ்
அமெரிக்கா, இவர்கள் வந்து சூறையாடிட்டு போனாங்க முஸ்லீம் நிலங்கள்ல இருக்கிற வெல்த்தை. சோ இப்போ ஒவ்வொரு நாடா நம்ம வந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கும்போது மற்ற நாடுகள் இப்ப நமக்கு வரல, இப்ப நமக்கு இந்த பிரச்சனை இல்ல, எங்கேயோ பலஸ்தீன் யாரோ அவங்களுக்கு தான் இப்ப பிரச்சனை, ஈராக் எங்கேயோ இருக்குது, அவங்களுக்கு ஆப்கானிஸ்தான் எங்கேயோ இருக்கிறாங்க, செச்சனியா எங்கேயோ, உய்குர் எங்கேயோ, சொமாலியா எங்கேயோ, சூடான் எங்கேயோ, இப்படின்னு விட்டு விட்டு ஒவ்வொரு அடுத்தடுத்த முஸ்லிம் நிலங்களாக ஆக்கிரமிப்பு செய்யப்படுது, முஸ்லிம்களோட உயிர் கொல்லப்படுது, பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுறாங்க, கற்பழிக்கப்படுறாங்க, பாதுகாப்பு இல்லை. ஸோ இப்படிதான் ஸோ எக்ஸாக்டா முஸ்லிம் உம்மத்துடைய இன்னைக்கு அந்த வெள்ளை மாடுதான் இறந்துச்சு, நமக்கு சேஃப், நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா அடுத்து என்னாச்சு? இன்னொரு கருப்பு மாடு, இன்னொரு கருப்பு மாடு, கடைசியா இன்னொரு கருப்பு மாடும், மொத்தமா மாடுகளே இல்லாம ஆயிடுச்சு இந்த கதையில. ஸோ எக்ஸாக்டா முஸ்லிம் உம்மத்துடைய யதார்த்த சூழலை குறிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இந்த கதை வந்து அமைஞ்சிருக்குன்றது முதல் படிப்பினை. தி ஸ்டோரி ரெப்ரசன்ஸ் தி ரியாலிட்டி ஆஃப் தி முஸ்லிம் உம்மா. முஸ்லிம் உம்மத்துடைய யதார்த்த சூழலை அது கொடுக்குது இந்த கதை. ரெண்டாவது படிப்பினை, சகோதரர் சொன்ன மாதிரி ஒற்றுமை, யூனிட்டி. ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த கதை வந்து திஸ் ஸ்டோரி ஷோஸ் தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஹேவிங் டிஸ்யூனிட்டி அமாங்ஸ்ட் அஸ். இந்த கதை நீங்க ஒற்றுமையா இல்லை அப்படின்னா, பிரிஞ்சு இருந்தீங்க அப்படின்னா அதோடைய விளைவு என்ன ஆகும்ன்றத இந்த கதை நமக்கு சொல்லும். நீங்க ஒற்றுமையா இல்லைன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத இந்த கதை ரொம்ப வெட்ட வெளிச்சமா நமக்கு வந்து நிரூபிக்குது. நீங்க ஒற்றுமையா இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு. இந்த மாடுகள்லாம் ஒன்னா இருந்துச்சுல, அப்ப பாதுகாப்பா இருந்துச்சு. அது வெள்ளை மாடா இருக்கட்டும், கருப்பு மாடா இருக்கட்டும், 3 கருப்பு ஒரு வெள்ளை மாடா இருக்கட்டும், ஒன்னா இருந்த வரைக்கும் நிறையால வந்து சீண்ட கூட முடியல, ஒற்றுமையா இருந்தாங்க, பாதுகாப்பா இருந்தாங்க. ஆனா என்னைக்கு இவங்க ஒரு முடிவு எடுத்தாங்களோ, இந்த மாடுனால நமக்கு பிரச்சனை ஒரு முடிவு எடுத்து அதை கழட்டி விட்டாங்களோ, அந்த மாடு போட்டது பிரச்சனை இல்லை, உங்க மொத்த இனத்துக்கே அது பிரச்சனையாச்சு. சோ நீங்க ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்க எப்போ பிரிவினைக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களோ, எப்போ நீங்க பிரிவினை ஸ்டார்ட் பண்றீங்களோ, அப்பவே என்ன ஆயிடுச்சு, அதோடைய விளைவு என்னன்றது இந்த கதை நமக்கு சொல்லி தரும். அப்போ அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல நமக்கு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல சொல்றாங்க, மஸலல் முஃமினீன் ஃபீ தவாதிஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆத்துஃபிஹிம் மஸலுல் ஜஸத் இதஸ்தகா மின்ஹு உத்வுன் ததாஅ லஹு ஸாஹிருல் ஜஸத் பிஸ்ஸஹரி வல் ஹும்மா. முஸ்லிம் உம்மத் அவருடைய கருணை, அன்பு, இந்த அனைத்து விஷயங்களையும் முஸ்லிம் உம்மத் இருக்குல்ல, அனைத்து முஸ்லிம்களும், இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள், பாகிஸ்தான்ல முஸ்லிம்கள்லாம் கிடையாது, அனைத்து உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் தங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பு, கருணை, எல்லா விஷயத்திலையும் அனைத்து முஸ்லிம்களும் ஒரு உடம்பை போன்றவர்கள்னு சொல்றாங்க. ஒரு உடம்பு போலன்னு சொல்றாங்க. ஒரு உடம்பு மாதிரி நீங்க அனைத்து முஸ்லிம் உம்மத்தும் நீங்க எல்லாரும் யூ ஆர் லைக் ஒன் சிங்கிள் பாடி, ஒரு உடம்பை போல. இந்த உடல்ல ஒரு ஒரு பகுதி, காலில் ஒரு விரலுக்கு அடிபட்டா கூட அந்த விரல் மட்டும் அந்த வலியை அனுபவிக்காது, மொத்த உடலும் அந்த வலியை அனுபவிக்கும். கை எடுத்து மருந்து போடும், கால் நடந்து டாக்டர்கிட்ட போவோம், மொத்த பாடியுமே அந்த பெயினை ஃபீல் பண்ணும். கையில ஒரு அடிபட்டுச்சுன்னா கை மட்டும் வலி, கைக்கு மட்டும் அந்த வலி இல்லை, மொத்த உடலுக்கும் அந்த வலி. மைண்ட்ல சைக்காலஜிக்கலா ஏதோ ஓடும் நமக்கு, இன்னொரு கை எடுத்து மருந்து போடும், கால் நடந்து போவோம். ஸோ மொத்த உடலுமே எப்படி ஒரு பகுதியில ஒரு வலி ஏற்பட்டா, ஒரு பிரச்சனை ஏற்பட்டா, ஒரு பாதிப்பு ஏற்பட்டா மொத்த உடலும் அந்த வலியை அனுபவிக்குதோ, அது மாதிரி முஸ்லிம் உம்மத்துல ஏதோ ஒரு பகுதியில ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது அந்த முஸ்லிம்களுக்கு மட்டும் வலிச்சிச்சு அப்படின்னா முஸ்லிம் உம்மத்தோட யதார்த்தம் அது இல்லை. நம்ம வேற பகுதியில் இருக்கிறோம், நம்ம இந்தியாவில் வாழ்றோம், நம்ம தமிழ்நாட்டில் இங்க என்ன பிரச்சனை இருக்கு, இங்கதான் நம்ம சேஃபா இருக்கிறோமே, திராவிட மாடல் ரொம்ப சேஃபான மாடலா இருக்கு முஸ்லிம்களுக்கு, அப்படியா? சரி சொல்லுவோம், நம்ம அடுத்து பார்ப்போம் என்ன எப்படிலாம் இருக்கு நிலவரம்னு சொல்லிட்டு. ஸோ அது பலஸ்தீன் எங்கேயோ அடி வாங்குறாங்க, அது அந்த நாட்டு பிரச்சனை, அந்த மக்களுடைய பிரச்சனை. அந்த முஸ்லிம்கள் அடி வாங்குறது நமக்கு வலிக்கல அப்படின்னா நம்ம முஸ்லிம் உம்மத்துடைய ஒரு அங்கம்னு சொல்றதே கேள்விக்குறியாயிடும். நபி ஸல்லல்லாஹு நீங்க என்ன சொல்றாங்க, ஒரு உடம்புல ஒரு பகுதிக்கு அடி ஏற்பட்டா முழு உடம்பும் எப்படி அந்த வழியை அனுபவிக்குதோ, முஸ்லிம் உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனைனா அது ஒட்டுமொத்த முஸ்லிமுக்கும் அந்த வழி இருக்கணும்னு சொல்றாங்க. அப்பதான் நீங்க முஸ்லிம் உம்மத்தா இருக்கிறதுக்கு அர்த்தம்னு சொல்றாங்க, நீங்க ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க, மன் அஸ்பஹ வலம் யஹ்திம் பி அம்ரில் முஸ்லிம் ஃபலைஸ மின்ஹும். எந்த ஒரு முஸ்லிம், எந்த ஒரு நபர் நீங்க காலையில எந்திரிக்கும் போது, the one who wakes up in the morning without knowing what happened to the fellow Muslims, he doesn't one of us, he doesn't belong to one of us. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எந்த ஒரு முஸ்லிம் காலையில் எந்திரிக்கும் போது
தன்னுடைய சக முஸ்லிமுக்கு ஏதோ ஒரு பகுதியில வேற இடத்துல இருக்கக்கூடிய முஸ்லிமுக்கு என்ன நிலவரம்னே தெரியாத சூழல்ல நீங்க எந்திரிக்கிறீங்கன்னா நீங்கள் நம்மை சார்ந்தவர் அல்லன்னு சொல்றாங்க. அப்போ இன்னொரு இடத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம கூட முஸ்லிம்கள் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம. என்னுடைய வேலை, என் குடும்பம், என் பிரச்சனை, எனக்கு இதுதான். எனக்கு பக்கத்து இடத்துல முஸ்லிம்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? அந்த அந்த நியூஸ் கூட தெரியாம இருக்கிறோம், அந்த நியூஸ் செய்தி கூட தெரியாம இருக்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, சக முஸ்லிம்க்கு என்ன நிலவரம்னு கூட தெரியாம யார் ஒருத்தர் எந்திரிக்கிறீங்களோ நீங்கள் நம்மை சார்ந்தவர் அல்லன்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு. ஹதீஸ். அப்போ நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு பகுதியில் உள்ள முஸ்லிமோட நிலவரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். நியூஸ் பேப்பர் படிக்கணும், நியூஸ் வாட்ச் பண்ணணும். நம்ம என்ன பொதுவான ஒரு புரிதல் என்னன்னா, நமக்கு யோசிச்சு பாருங்க, குர்ஆன் ஓதுறது இபாதா, யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது, கரெக்டா? நியூஸ் பேப்பர் படிக்கிறது இபாதான்னு சொன்னா எப்படி ஃபீல் ஆகும்? நியூஸ் பேப்பர் படிக்கிறது இபாதாவா? ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். ஆனா இபாதா. எந்த அடிப்படையில? சக முஸ்லிம்க்கு என்ன நடக்குதுன்னு எங்க தெரிஞ்சுப்பீங்க? ஒரு நியூஸ் பார்க்காம தெரிஞ்சுக்க முடியுமா? பலஸ்தீன் என்ன நடக்குது நியூஸ் பார்க்காம, நியூஸ் பேப்பர் படிக்காம, செய்தித்தாள்களை வாங்கி படிக்காம, இல்ல நியூஸ் மீடியா பிராட்காஸ்டிங் என்னன்னு பார்க்காம பலஸ்தீன் என்ன நடக்குது, சொமாலியால என்ன நடக்குது, உய்கூர்ல என்ன நடக்குது, அந்த முஸ்லிம்களுடைய நிலவரம் இப்ப என்ன, இதெல்லாம் எங்க தெரிஞ்சுப்பீங்க செய்தியை படிக்காம? நபி ஸல்லல்லாஹு ஹதீஸ் இங்க என்ன சொல்றாங்க? நீங்க சக முஸ்லிம்க்கு என்ன இருக்குன்னு தெரியாம எந்திரிக்கிறீங்க, என்னை சார்ந்தவர் அல்லன்றாங்க. அப்ப அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறதும் ஒரு இபாதா தானே? ஸோ அப்போ இதையும் நம்ம விளங்கணும், முஸ்லீமோட நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒற்றுமைன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, டிஃப்ரெண்ட் மதஹபுகளாக பிரிஞ்சிருக்கிறது, டிஃப்ரெண்ட் இயக்கங்களாக பிரிஞ்சிருக்கிறது, டிஃப்ரெண்ட் கருத்து வேறுபாடுகள்ல பிரிஞ்சிருக்கிறது. இவர் ஒரு மாதிரி தொழுவுறாரு, நம்ம வேற மாதிரி தொழுவுறோம். இவங்க திடீர்னு உலகப்பிறை நோன்பு வருது உலகப்பிறை, இவங்கெல்லாம் உலகப்பிறையை பின்பற்றுறாங்க, நம்ம இவங்க சர்வதேச பிறை, நம்ம லோக்கல் பிறை, இங்க பார்த்து நோன்பு வைக்கணும். இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இஸ்லாத்துல அங்கீகரிக்கப்பட்ட கருத்து வேறுபாடு, இஃப்திலாஃப், அங்கீகரிக்கப்பட்ட கருத்து வேறுபாடுகள். நீங்க எந்த இயக்கத்துல வேணா இருங்க, எந்த இஸ்லாத்துடைய செயல்பாடுகள் வேணா செய்யுங்க, நீங்க தொழுகையில எந்த டிஃப்ரெண்ட் எந்த மதஹப வேணா பின்பற்றுங்க, எந்த முறையில வேணா தொழுங்க, இஸ்லாம் அங்கீகரித்த முறையில, அதுக்கான ஆதாரங்களோடு இஸ்லாம் அங்கீகரித்த முறையில எந்த மதஹபையோ, எந்த முஜ்தஹிதையோ, இல்ல எந்த இஸ்லாத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட எந்த கருத்துல வேணா நீங்க இருங்க, அது பிரச்சனை இல்லை. இதுலலாம் ஒன்னாகணும், எல்லாரும் ஒரே மாதிரி நோன்பு வைக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி தொழுவணும், எல்லாரும் ஒரே மாதிரி நோன்பு வைக்கணும், அப்படிதான் முடியாது. அது நடக்கவும் நடக்காது. எல்லாரும் ஒரே மாதிரி தொழுதுற முடியுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தொழுவோம். எல்லாத்துக்குமே அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. நீங்க தக்பீரை ஒருத்தர் இங்கே கட்டுவாங்க, அதுக்கும் ஆதாரம் இருக்கும். தக்பீரை இங்கே கட்டுவாங்க, அதுக்கும் ஆதாரம் இருக்கும். தஷஹூத்ல விரல ஆட்டணும், அதுக்கும் ஆதாரம் இருக்கும். விரல நீட்டிட்டே இருக்கணும், அதுக்கும் ஆதாரங்கள் இருக்கு. ஆதாரம் இல்லாமல் யாராவது செய்யறாங்கன்னு நினைக்கிறோமா? ஆதாரங்கள் இல்லாம நான் தொழுவுறது தான் கரெக்ட், மீதி பேர் தொழுவுறது எல்லாம் தப்பு, தொழுகையே செய்யறாரு, இப்படி சொல்லலாமா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செஷன்ல கூட பார்த்துருப்போம் அந்த 73 கூட்டங்கள் பத்தி. ஸோ வாய்ப்பு இருந்தா அந்த வீடியோ நம்ம முடிஞ்சா போய் திருப்பி பார்க்கலாம் நீங்களாம். ஸோ அந்த விஷயத்த நம்ம சொன்னோம். அப்போ ஒற்றுமைன்னு சொல்றது இந்த எல்லா இயக்கத்தையும் ஒன்னாக்குறதோ, எல்லா மதத்தையும் ஒன்னாக்குறதோ, எல்லா கருத்து வேறுபாடையும் கழிச்சு ஒன்னா, அது இல்ல ஒற்றுமை. அது ஒன்னும் ஆக்க முடியாது. இஸ்லாமே இப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகளுக்கு அங்கீகாரம் கொடுக்குது, அங்கீகரிக்கப்பட்ட கருத்து வேறுபாடுகள் அது. ஆனா இங்க நம்ம சொல்ற பிரிவினை எது தெரியுமா? ஆக்சுவல் பிரிவினை இந்த மதஹபுகளாகவோ இயக்கங்களாகவோ பிரிகிறது பிரிவினை இல்லை. மாறா இன்னைக்கு நம்ம 55-60 தேச நாடுகளாக பிரிஞ்சிருக்கிறோம் பாருங்க. பொலிட்டிக்கல் டிவிஷன், அரசியல் பிரிவு. நீ பாகிஸ்தானி, நீ குவைத்தி, நீ பஹ்ரைனி, நீ சவுதி, நீ பலஸ்தீனி, நீ யமனி, நீ பஹ்ரைனி, நீ ஓமானி, நீ இந்தோனேஷியா, நீ மலேசியா, இப்படின்னு பிரிஞ்சிருக்கிறோம் பாத்தீங்களா? பலஸ்தீன்ல ஒரு பிரச்சனைனா அண்டை நாடு எகிப்து, ஜோர்டான், லெபனான், சிரியா, சவுதி அரேபியா, அது வேற நாட்டு பிரச்சனைன்னு கண்டுகொள்ளாம இருக்கிறாங்க பாருங்க. இதுதான் ஆக்சுவல் பிரிவினை. முஸ்லிம் உம்மத் வரலாற்றுல போன வாரம் பார்த்தோம் ஹிலாஃபா எவ்வாறு வீழ்த்தப்பட்டுச்சுன்னு. ஒரு இஸ்லாமிய அரசு தலைமைத்துவம் இருக்கும் பொழுது முஸ்லிம் உம்மத் ஒற்றுமையா இருந்தோம். இந்த 55 நாடு ஒரே நாடா இருந்துச்சு, ஒற்றுமையாக இருந்தோம், ஒரே கலீஃபா. இன்ன ஹாதிஹில் உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா, நீங்கள் அனைவரும் ஒரே உம்மத்துன்னு சொல்றான் அல்லாஹ். வஅன ரப்புக்கும் ஃபஅபுதுன், நான் உங்களுடைய ரப்பு, என்னதான் நீங்க வணங்கணும். ஒரே உம்மத்து, ஒரே கலீஃபா, உங்களுடைய நிலம் ஒண்ணு. பிலாதுஹும் வாஹித் வ ஹர்புஹும் வாஹித் வ ஸலமுஹும் வாஹித். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்களுடைய நிலம் ஒண்ணு, உங்களுடைய ஒற்றுமை ஒண்ணு, உங்களுடைய போர் ஒண்ணு, உங்களோட அமைதி ஒண்ணுன்னு சொல்றாங்க. அதுதான் ஆக்சுவல் பிரிவினை. இன்னைக்கு பலஸ்தீன் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னா அது ஏதோ ஒரு தனி நாட்டுடைய பிரச்சனைன்னு பாக்குறதுனாலதான், கண்டுகொள்ளாம மீதி நாடுகள் இருக்கிறது தான் அடுத்தடுத்த நாடுகளுக்கு அது பரவுது. சொமாலியால பிரச்சனை, எத்தியோப்பியால பிரச்சனை, சூடான்ல பிரச்சனை, ஈராக்ல பிரச்சனை, ஆப்கானிஸ்தான்ல பிரச்சனை, செச்சன்யால பிரச்சனை, போஸ்னியால பிரச்சனை, உய்கூர்ல பிரச்சனை, எல்லாம் வேற வேற நாட்டு பிரச்சனை. அது அந்த நாட்டு பிரச்சனை, இது இந்த நாட்டு பிரச்சனை. இப்படியா பார்ப்போம் முஸ்லிம்கள்? ஸோ இப்போ அதை தான் இங்க நம்ம சொல்றோம். ஸோ இப்போ இந்த அடிப்படையில தான் நம்ம சொல்லும் பொழுது, நீங்க ஒற்றுமையா இல்லைன்னா என்ன ஆகுன்றது இந்த கதையில நமக்கு தெரியும்.
முஸ்லிம் உம்மத்து ஒற்றுமையா இருக்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். ஒரு பகுதி ஆக்கிரமிப்பு செய்யப்படும் போது மீதி பகுதி வேடிக்கை பார்த்துச்சா? மதீனால பஞ்சம். உமர் பின் கத்தாப் தலைமையில ஹலீஃபா, 2வது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனால பஞ்சம், வரலாறு படிச்சிருப்பீங்க நீங்க. பஞ்சம் மதீனால ஏற்படும் போது அதுக்கு உணவுப் பொருட்கள் எங்க இருந்து வந்துச்சு? எகிப்துல இருந்து வந்துச்சு. எகிப்து இன்னொரு மாகாணம் விலாயா. அன்னைக்கு எப்படி இல்லை, எகிப்து ஒரு தனி நாடு, அதுக்கு தனி ஆட்சியாளர். மதீனா ஒரு தனி நாடு, இதுக்கு தனி ஆட்சியாளர். இவரோட கண்ட்ரி நாடு வேற, அந்த நாடு வேற, அது இந்த நாட்டு பிரச்சனை, நம்ம நாடு அது தலையிட தேவை, அப்படி பார்க்கல. இது எல்லாம் சேர்ந்து ஒரே நாடு, ஒரே ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஹலீஃபா. எகிப்துன்றது ஒரு மாகாணம், ஒரு விலாயத்தில் மிஸ்ர். அந்த மாகாண ஆளுநர் என்ன செய்யறாரு? உணவு பொருட்களையும் ஒட்டகங்கள்ல ஏற்றி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அந்த பிரச்சனையை சரி செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு பலஸ்தீன் மக்கள் அடி வாங்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு அமெரிக்கா தன்னுடைய ராணுவத்தை அனுப்புது, இஸ்ரேலுக்காக நான் நிக்கிறேன்னு சொல்லி அமெரிக்கா நிக்குது. பக்கத்துல இருக்கிற எகிப்து ராணுவத்தை அனுப்ப மாட்டேங்குது, சவுதி ராணுவத்தை அனுப்ப மாட்டேங்குது, ஜோர்டான் ராணுவத்தை அனுப்ப மாட்டேங்குது. எதுக்காக ராணுவத்தை வச்சிருக்கிறாங்க அப்போ? ஆனா இதே சவுதி அரேபியா யமன்ல உள்ள முஸ்லிம்கள் அடிக்கிறதுக்கு ராணுவத்தை அனுப்பிச்சாங்க, ஹவுதிகள் அடிக்கிறது. யாரை ஏமாத்துறாங்க இவங்க? யோசிச்சு பாருங்க. இதுதான் வரலாறு. நம்ம முஸ்லிம் ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் எப்படி இருந்தோம். ஆனா ஹிலாஃபான்னு சொல்லக்கூடிய அந்த அரசு அழிக்கப்பட்டு முஸ்லிம்கள் பிரிக்கப்பட்டு தேசங்களாக இங்க பிரிஞ்சிருக்கிறோம் பாத்தீங்களா, தேச நாடுகளாக. இப்ப எப்படி இருக்கும்? அது பலஸ்தீன் பிரச்சனை, நம்ம பிரச்சனை கிடையாது. நான் போய் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை, அது அந்த நாட்டு பிரச்சனை. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்லுவாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு முஸ்லிம் நாடுகளை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்களே, இவர்களெல்லாம் முஸ்லிம்களின் நலனை பாதுகாப்பதற்கான ஆட்சியாளர்கள் கிடையாது. முஸ்லிம் உம்மத்துடைய ஆட்சியாளர்கள் முஸ்லிம் உம்மத்துடைய நலனை பேணக்கூடிய, நலனை பாதுகாக்கக்கூடிய, உம்மத்துக்காக இஸ்லாத்தை கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் அமெரிக்கா, பிரிட்டிஷ், பிரான்ஸ், சைனான்னு சொல்லக்கூடிய, ரஷ்யான்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய கட்டளையை பின்பற்றக்கூடிய கண்காணிகளாக தான் இருக்கிறாங்க. அவர்களுடைய கண்காணிகளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. எல்லா முஸ்லிம் நாடும் இஸ்ரேலோட பல பில்லியன் வர்த்தக ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்கிறாங்க, பொருளாதார ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க, இஸ்ரேலோட வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இஸ்ரேல் பல லட்சம் முஸ்லிம்கள், 10,000 முஸ்லிம்களை கொண்டுகிட்டு இருக்கு பலஸ்தீன்ல. அந்த இல்லீகல் என்டிட்டி, சட்டவிரோத ஆக்கிரமிப்பாளரோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கதான் முஸ்லிம் நாட்டு ஆட்சியாளர்கள். அது எல்லாருமே யாரும் விதிவிலக்கல்ல. சவுதியும் விதிவிலக்கல்ல, துருக்கியோட எர்தோகனும் விதிவிலக்கல்ல, எகிப்துடைய சிசியும் விதிவிலக்கல்ல. எல்லாருமே, அனைத்து முஸ்லிம் நாட்டு ஆட்சியாளர்களும் எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களும் அவங்களதான் ரொம்ப விரும்புறாங்க, முஸ்லிம்களை விரும்புறது இல்லை. முஸ்லிம்கள் அடி வாங்குறது இவங்களுக்கு வலிக்கல. ஆனா இதே துருக்கி, இன்னைக்கு இருக்கிற துருக்கி எர்தோகன் என்ன செய்யறாரு? இஸ்ரேல்ல ஒரு தீ விபத்து ஏற்படுது பல வருஷத்துக்கு முன்னாடி. தீ விபத்து ஏற்பட்ட போது அணைக்கிறதுக்கு தண்ணி அனுப்பிச்சு உதவி செய்யறாரு. இஸ்ரேல் பிரச்சனைக்கு தீ விபத்து ஆயிடுச்சு, இஸ்ரேலுக்கு பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இதே எர்தோகன் அனுப்புறாரு. ஆனா பலஸ்தீன்ல உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு செயல்பாடு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹதீஸ்ல, அல் மர்உ மஅமன் அஹப், நீங்க யாரை விரும்புறீங்களோ அவங்களோட தான் சொர்க்கத்துல, நீங்க யாரை விரும்புறீங்களோ அவர்களோட தான் இருப்பீங்கன்னு சொல்றாங்க. நீங்க யாரை விரும்புறீங்களோ அவங்களோட தான் இருப்பீங்க. நீங்க முஸ்லீம்களை விரும்புனீங்கன்னா யாரோட இருப்பீங்க? மறுமையில முஸ்லீம்களோட இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துல இருப்பீங்க. நீங்க முஸ்லீம்களை விட நீங்க யாரை விரும்புறீங்க? இன்னைக்கு முஸ்லீம் நாட்டு ஆட்சியாளர்கள்லாம் யாரை அதிகமா நேசிக்கிறாங்க? முஸ்லீம்களை நேசிக்கிற மாதிரி தெரியல அவங்களோட செயல்பாடுகள். அமெரிக்காவையும் பிரிட்டிஷையும் அவங்களுடைய ஆர்டர் எங்க இருந்து வருதுன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்தமா இருக்கு. ஐநா சபை, அமெரிக்கா, அம்னஸ்டி இன்டர்நேஷனல், பிரிட்டனு, பிரான்ஸ் இவங்கள தான் நேசிக்கிறாங்க. இவங்களுடைய கட்டளை வந்தா உடனே நிறைவேற்றுறாங்க. யதார்த்தம் அதுதான் இன்னைக்கு இருக்குது. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். மறுமை நாள்ல சொல்லுவாங்களாம், ஏன்பா நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, நரகத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த மாதிரி நீங்க பாவத்தை செஞ்சு வந்திருக்கீங்க? அவங்களுடைய பதில் என்ன வரலாம்? காலு ரப்பனா, ரப்பே சொல்லுவாங்களாம். அவங்க சொல்லுவாங்களாம், காலு அவர்கள் கூறுவார்கள், ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபராஅனா ஃபஅதல்லூனா சபீலா. யா அல்லாஹ், ரப்பே இன்னா அத்தஅனா, நாங்க யாருக்கு கட்டுப்பட்டு இருந்தோம்? எங்களுடைய தலைவர்களை நாங்க கட்டுப்பட்ட நாள். அவங்கதான் இந்த கட்டளை எங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்க சொல்லிதான் இதை நாங்க செஞ்சோம். அதனாலதான் நாங்க இந்த சூழல வந்திருக்கிறோம். அவங்க தான் எங்களை இந்த மாதிரி வழிகாட்டில் அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த செயல்களை செய்ய சொன்னது எங்களுடைய தலைவர்கள் தான், எங்களோட ஆட்சியாளர்கள் தான், எங்களோட லீடர்ஸ், எங்க மாஸ்டர்ஸ் தான் சொன்னாங்க அப்படின்னு மறுமையில குர்ஆன் ஆயத்தை நான் சொல்றேன். மறுமையில சொல்லுவாங்க இந்த மாதிரி சோ அவங்க சொல்லிதான் நாங்க செஞ்சோம். அல்லாஹ் சொல்லுவான், அவங்களுக்கு தண்டனை 2, உங்களுக்கும் தண்டனை. உங்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது, அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ரசூல் என்ன சொல்றாங்க, குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு தெரியாதா உங்களுக்கு? நீங்க ஒரு ஆட்சியாளராக இருக்கிற உங்களோட பொறுப்பு என்னன்னு தெரியாதா? அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போக முடியுமா? இது எல்லாருக்கும், நமக்கும் தான், எல்லாருக்குமே.
நீங்க நம்ம செய்யற தப்புக்கு நம்ம யார் மேல பழியை வந்து சுமத்திட்டு போக முடியாது. ஏன் இதை செஞ்சேன், இவங்க சொல்லி செஞ்சோம், அவங்க சொல்லி செஞ்சோம், இவர் சொல்லி செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்க யாரை சொன்னாலும் அவர்களுக்கும் தண்டனை இருக்கும், உங்களுக்கும் தண்டனை இருக்கும், செய்தவர்களுக்கும் தண்டனை இருக்கும். எல்லாருக்கும் ஒரு காமன், எல்லாத்துக்குமான பொருத்தமான இதுதான் இது. ஸோ இப்போ இதுதான் நம்ம ரெண்டாவது படிப்பணியா இருக்கிறோம். ரெண்டாவது படிப்பணியை சொல்லும் போது முஸ்லீம் உம்மத் ஒற்றுமையாக இருக்கும் போது நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க முடிஞ்சிச்சு. ஆனா என்னைக்கு முஸ்லீம் உம்மத் பிளவுபடுத்தப்பட்டோமோ, பிரிக்கப்பட்டோமோ, அதோடைய விளைவுகளை நம்ம சந்திச்சுக்கிட்டோம். ஸோ மூன்றாவது படிப்பினை என்ன அப்படின்னா, தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் பிட்ரையல், தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஃபர்சேக்கிங் எ முஸ்லீம். ஒரு முஸ்லீம் உம்மத்துடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை நீங்க கைவிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க துரோகம் செஞ்சீங்க அப்படின்னா அதோடைய விளைவு என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒட்டுமொத்த உம்மத்தாக இன்னொரு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லீம்களை கைவிடுறதா இருக்கட்டும், இல்ல தனிநபர் அடிப்படையில நீங்க ஒரு சக முஸ்லீமை கைவிட்டீங்கன்னா, உங்களுடைய ஒரு சக முஸ்லீம் நண்பரையோ தோழரையோ ஒரு சகோதரரையோ அந்த முஸ்லீம்க்கு ஒரு துரோகம் செய்றீங்க, அவருடைய பிரச்சனைன்னு வரும்போது அவரை நீங்க கைவிட்டீங்க உதவி செய்யாம அப்படின்னா அதோடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படின்றது இந்த கதையில இருந்து நமக்கு தெரியும். அது தனிநபர் அளவிலும் சரி, சமூக அடிப்படையிலும் இருந்தாலும் சரி, உம்மத்தாகவும் சரி, அதோடைய பிட்ரையலுடைய இந்த துரோகத்துடைய ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கைவிட்டா அவனுக்கு கஷ்டம் பிரச்சனைன்னு வரும்போது கண்டுக்காம நீங்க அதை கைவிட்டீங்க, அந்த முஸ்லீமை கைவிடுறீங்க அப்படின்னா, அவனுக்கு துரோகம் செய்றீங்க அப்படின்னா அதோடைய விளைவு என்ன? ஒரு முஸ்லீம் சமூகம் இன்னொரு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது, கஷ்டம்னு வரும்போது அதை கண்டு கொள்ளாம, அதுக்கு உதவி செய்யாம அவங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்காம நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு துரோகம் செஞ்சீங்கன்னா அதோடைய விளைவு என்னன்னு இந்த கதையில இருந்து நமக்கு தெரியும், இந்த ஸ்டோரியில இருந்து. ஸோ அதுதான் நம்ம சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு ஹதீஸ் நம்ம பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம் லா யஸ்லிமுஹு வலா யுஸ்லிமுஹு. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். எப்படிப்பட்ட சகோதரன்? எந்த அடிப்படையில? அனைத்து முஸ்லிம்களும் தான் இங்க நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அனைத்து முஸ்லிம்களுக்கும் சகோதரிகள் தான். என்டையர் முஸ்லிம் உம்மத்தை தானே சொல்றாங்க. இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நீங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரன், பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு முஸ்லீம் உங்களுக்கு எதிரி, அப்படியா? பாகிஸ்தான்ல இருக்கிற முஸ்லீம் நமக்கு எதிரியா? சவுதியில இருக்கிற முஸ்லீம் நமக்கு எதிரியா? பலஸ்தீன்ல இருக்கிற முஸ்லீம் உங்களுக்கு எதிரி, அப்படியா? ஆனா தேசியவாத சிந்தனை இருக்குல்ல, நேஷனலிசம் சொல்றோம்ல, நேஷனலிசம், நேஷனல் ப்ரைட், பேட்ரியாட்டிசம், தேசியவாதம், நாட்டுப்பற்று, இதெல்லாம் சொல்றோம்ல. இந்த தேசியவாதம் எடுத்து நம்ம சொல்லிக் கொடுக்குது நமக்கு. நீங்க ஸ்கூல்ல எல்லாம் பிளட்ஜ் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம எல்லாரும் ஸ்கூல்ல சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்? பிளட்ஜின்னு ஒன்று எடுப்பாங்களே ஸ்கூல்ல எல்லாம். யாருன்னா சொல்லுங்களேன், என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் லைன் என்ன வரும்? சும்மா சொல்லுங்க. அடுத்து ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்தியர்கள் அனைவரும் எனக்கு சகோதர சகோதரிகள். இதுதானே சொல்லிக் கொடுக்குறோம். இதுதானே இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் சகோதர சகோதரிகள். இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு போர் நடக்குது, உதாரணத்துக்கு வச்சுப்போம். வரலாறு நடந்துச்சுல. அப்படி இருக்குன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் எதிரி, ரெண்டு பேரும் வேற வேற கிளாஷ். இப்ப இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் அல்லாத ஒருத்தரும் எனக்கு சகோதரன், ஆனா பாகிஸ்தான்ல இருக்கிற முஸ்லீம் எனக்கு யாரு? எதிரி. இதுதான் தேசியவாதம் சொல்லிக் கொடுக்குது. ஆனா இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துன்னா, நீங்க தேசியவாதமோ இனவாதமோ மொழிவாதமோ இதெல்லாம் இஸ்லாத்துல இல்ல. இனப்பற்று, தேசப்பற்று, மொழிப்பற்று, தமிழ், இன்னும் மொழிப்பற்று வந்துருங்க. தமிழ் முஸ்லீம், உருது முஸ்லீம், நாங்களாம் ஒரு குழு, நாங்களாம் சகோதரர்கள், நீங்க வேற, இப்படியா? இப்படிதான் இஸ்லாம் சொல்லி கொடுக்குதா நமக்கு? சரி, ஹஜ்ஜி ஒரு சிறந்த உதாரணம். பாகிஸ்தான்ல ஒரு முஸ்லீம், இப்படி சொல்ற உதாரணத்தை, இந்தியாவுடைய ராணுவத்துல ஒரு முஸ்லீம் இருக்கார், ஒரு உதாரணத்துக்கு வச்சு, இந்தியாவுடைய ஒரு ராணுவத்துல ஒரு முஸ்லீம் இருக்கார், ஹஜ்ஜிக்கு போறாரு. பாகிஸ்தானோட ராணுவத்துல ஒரு யார் இருப்பா? ஆப்வியஸ்லி முஸ்லீம் தான் இருப்பாங்க. ஹஜ்ஜிக்கு போறாரு. இந்த ரெண்டு பேரும் அங்க எப்படி இருப்பாங்க? ஒன்னா இஹ்ராமுடைய ஆடை, ஒன்னா தவாஃப் செய்வாங்க, சகோதரத்துவத்துடைய பாண்டிங் பீக்ல இருக்கும். ஹஜ்ஜுடைய ஒரு முக்கியமான படிப்பணியே என்ன? நீங்க எந்த நிறம், எந்த மொழி, எந்த இனம், எந்த நாடு, என்ன ஸ்டேட்டஸ், உங்களுடைய ஸ்டேட்டஸ் எதா வேணா இருக்கட்டும், ஒரே இஹ்ராமுடைய ஆடை, களிமா சொன்னீங்கன்னா சகோதரர்கள். அதுதானே ப்ரூவ் ஆகுது ஹஜ்ஜில் அதுதானே நம்ம நிரூபிக்கிறோம். ஒன்னாதானே இருப்பாங்க. தாய்நாட்டுக்கு திரும்பிட்டாங்க, இவர் இப்ப எந்த கேம்ப்ல இருப்பார், அவர் எந்த கேம்ப்ல இருப்பார்? எதிரி தானே. மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்களா இல்லை? இது சகோதரத்துவமா? ஒரு முரண்பாடா தெரியல? முரண்பாடு தெரியுதா இல்லை? யதார்த்தமா பேசுவோம். ஸோ இப்போ இஸ்லாத்தின் அடிப்படையில தேசியவாதமோ இனவாதமோ மொழிவாதமோ இதுக்கெல்லாம் இடம் இல்லை இஸ்லாத்துல. இஸ்லாம் அனைத்து மனிதர்களையும் மனிதர்களாக பார்க்க சொல்லுது. எந்த நாட்டுல வேணா நீங்க இருங்க, எந்த நிறத்துல வேணா இருங்க, எந்த மொழி வேணா பேசுங்க. அதனாலதான் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்ந்தவர்கள் இகழ்ந்தவர்கள்லாம் கிடையாது, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்லாம் கிடையாது. நீங்க அந்த நாட்டுக்காரர் இந்த நாட்டுக்காரர் அதை வச்சுலாம் சகோதரத்துவம் கிடையாது. அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம். எந்த மொழி, எந்த நிறம், எந்த நாட்டு, எந்த பகுதியில வேணா வசிக்கட்டும்,
ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். இஸ்லாம் இதை தான் சொல்லிக் கொடுக்குது. இஸ்லாத்துடைய முக்கியமான அம்சம் இது சகோதரத்துவம். லா யஸ்லிமுஹு வலா யுஸ்லிமுஹு. அந்த முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை நோவினை செய்ய மாட்டான், பிரச்சனை கொடுக்க மாட்டான். நார் ஹி வில் ஹேண்ட் இன் ஓவர் டு அன் அப்ரஸர். ஒரு நோவினை செய்யக்கூடிய, இன்னொரு கொடுமை செய்யக்கூடிய நபரிடத்திலையும் இந்த ஒரு முஸ்லீம் ஒப்படைக்க மாட்டான். ஹதீஸை பாருங்க, ஒரு முஸ்லீம் சகோதரன், இவன் இன்னொரு முஸ்லீமுக்கு நோவினை செய்ய மாட்டான். ஒரு முஸ்லீமுக்கு நோவினை செய்ய மாட்டான். அதே நேரத்துல நோவினை செய்பவரிடத்திலும் இந்த முஸ்லீம் தன்னை சக முஸ்லிமை ஒப்படைக்க மாட்டான். ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு ஹதீஸ். சோ அப்ப அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம இந்த கதையில இருந்து ஒரு முக்கியமான ஒரு லெசன் சொல்றோம் அப்படின்னா, இந்த ஹதீஸோட தொடர் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு இன்னும் சொல்றாங்க, யார் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை போக்கிறாரோ நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அவருடைய கஷ்டத்தை போக்கிறான்னு சொல்றான். யார் ஒரு முஸ்லிமுடைய பாவத்தை மறைக்கிறாரோ நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மறைக்கிறான். இந்த ஹதீஸ் நீ தொடர்ச்சியா வருது. இந்த ஹதீஸ் அப்படியே அல் முஸ்லிமு அஃபுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் சகோதரன் நோவினை செய்ய மாட்டான், நோவினை செய்வதற்கு ஒப்படைக்க மாட்டான். ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை இவன் இன்னைக்கு போக்குனானா மறுமையில அல்லாஹ் அவருடைய கஷ்டத்தை போக்குறான். ஒரு முஸ்லிமுடைய பாவத்தை இவர் இன்னைக்கு மறைக்கிறார்னா மறுமையில அல்லாஹ் இவருடைய பாவத்தை மறைக்கிறான். இதுதான் ஹதீஸ். ஸோ அப்ப அந்த அடிப்படையில நீங்க சக முஸ்லீமை கைவிடாம இருக்கிறதும், அவங்களுக்கு துரோகம் செய்யாம இருக்கிறதும், அவங்க கஷ்டப்படும் போது உதவி செய்யாம பாதுகாக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு துரோகம் செய்யறதோட விளைவு என்ன? நாளைக்கு அது உங்களுக்கு பிரச்சனை. நீங்க உங்களை பாதுகாக்கணும்னா கூட என்ன செஞ்சாகணும்? சக முஸ்லிமுக்கு உதவி செஞ்சாகணும். நீங்க உங்களை பாதுகாக்கணும்னா கூட, உங்களுடைய பாவம் நாளைக்கு மறுமையில மறைக்கப்படணும்னா கூட, உங்களுடைய கஷ்டம் நாளைக்கு மறுமையில தீர்க்கப்படணும்னா கூட உங்களுக்காக வச்சு நீங்க என்ன செஞ்சாகணும்? சக முஸ்லிம் உதவி செஞ்சாகணும், பாதுகாத்தாகணும். உங்களுக்காக வச்சும் யோசிச்சு பாருங்க. நீங்க எதுவும் நான் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் அடுத்து அந்த தாராள மனசுல ஓரம் வைங்க. இப்ப நீங்க இந்த ஹதீஸ் படி இன்னும் நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? நம்மளுடைய பாவம் மறைக்கப்படணும், மன்னிக்கப்படணும். நான் நாளைக்கு மறுமையில என்னுடைய கஷ்டம் போக்கப்படணும்னா அதுக்காக வாச்சும் கூட நீங்க என்ன செஞ்சாகணும்? இன்னொரு முஸ்லிம் உதவி செஞ்சாகணும்னு சொல்லலாம். இந்த ஹதீஸ் அந்த அளவுக்கு இருக்கு இந்த ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ். ஸோ அப்ப அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம். அப்ப இன்னைக்கு ஏதோ வேற ஒரு நாட்டுக்கு பிரச்சனை, அந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம கண்டுக்காம போறது நாளைக்கு நமக்கு பிரச்சனைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இந்தியாவில எடுத்துக்கோங்களேன், இந்தியாவிலேயே வட மாநிலங்கள்ல பிரச்சனை, நார்த் இந்தியாவில தான் பிரச்சனை, இங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைலண்டா இருக்கிறீங்க, அந்த பிரச்சனையை குறித்தே பேச மாட்டீங்க, அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த மாட்டீங்க. நம்மளால அந்த பிரச்சனைக்கு என்ன உதவி செய்ய முடியும்? என்ன பிளாட்ஃபார்ம் இருக்கு? என்ன அட்லீஸ்ட் என்னால என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் யோசிக்கணும். நம்ம யோசிச்சு நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும். பொருளாதார உதவியோ, அட்லீஸ்ட் துவா, அட்லீஸ்ட் நான் சொல்ற கடைசியா வைக்கக்கூடிய, கடைசியா நீங்க செய்ய வேண்டிய துவா, அதையாச்சும் செய்யணும்ல. அட்லீஸ்ட் அதையாச்சும் செய்யணுமா இல்லையா? நான் லாஸ்டா சொல்றேன், லீஸ்ட் துவா. அதுக்கு முன்னாடி நீங்க பொருளாதார உதவியோ இல்ல இதை பத்தி யார்கிட்ட எடுத்துட்டு போய் பேசி, யாரு நம்மளால முடியாது, என்னுடைய தனிநபர் சாதாரண ஒரு மனிதர் நாடு, என்னால அதுக்கு எந்த ரிசல்ட்டும் கொடுக்க முடியாது. ஆனா யாரால கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு கொடுக்க வைக்கிற வேலையை செய்யணும்ல. அதையும் செய்யாம, இது எதையுமே செய்யாம, கண்டுகொள்ளாம என் வாழ்க்கை, என் ஃபேமிலி, என் குடும்பம் இருக்கிறது நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனைக்கு வர்றதுக்கு சாத்தியக்கூறுது. ஸோ நம்ம இன்னும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஷைத்தான், அதாவது இஸ்லாத்துடைய எதிரிகள் சாதாரணமானவர்கள்லாம் கிடையாது. நீங்க ரொம்ப ஈஸியா அந்த நிலத்துல உள்ள மக்கள் முஜாஹிதீன்களாக இருக்கிறாங்க, பலஸ்தீன் மக்கள் போராளிகளாக இருக்கிறாங்க, அதனாலதான் அவங்களுக்கு பிரச்சனை. நம்மளாம் இங்க அப்படி இல்லையே. நம்ம இபாதத்தோட தொழுகை, நோன்பு, இஃப்ஸு பண்ணிட்டு, குரானை மனப்பாடம் பண்ணிட்டு, தொழுதுட்டு, நோன்பு வச்சுட்டு, தராவி தொழு வச்சுட்டு பீஸ்ஃபுல்லா இருக்கிறோம். இங்க நமக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மக்கள் பாருங்க, தேவையில்லாம அந்த நாட்டை மீட்டெடுக்கணும், அக்ஸாவை மீட்டெடுக்கணும், போராடிட்டு இருக்காங்க, ஜிஹாது பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அவங்களுக்கு பிரச்சனை. நம்ம அதெல்லாம் பேசல, இஸ்லாமிய அரசுன்னு பேசல, ஹிலாஃபான்னு பேசல, ஷரியான்னு பேசல, இஸ்லாமிய அம்சங்கள்னு பேசல, அரசியல் பேசல, வெறும் மதமா தொழுக, நோன்பு, ஜக்கா, ஹஜ்ஜி எப்படின்னு சொல்லிட்டு நார்மலான விஷயங்களை பேசிட்டு போறோம். நமக்குலாம் அந்த பிரச்சனை இல்லை இப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறு. இப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதனால அவங்களுக்கு பிரச்சனை, இதனாலதான் நமக்கு பிரச்சனை இல்லை, வரவும் வராது இப்படின்னு நினைச்சீங்கன்னா தவறு. இப்படிதான் அந்த 3 கருப்பு மாடு நினைச்சிச்சு. அது வெள்ளை மாடு, வெள்ளை கலரா இருக்கிறனால நமக்கும் பிரச்சனைன்னு நினைச்சு கழட்டி விட்டாங்க. ரிசல்ட் என்னாச்சு? இந்த கருப்பு மாடுகளும் இறையாச்சுன்றதான் ரிசல்ட். அப்போ அதுதான் நம்ம சொல்றோம், இஸ்லாத்தினுடைய எதிரிகள் சாதாரணமானவர்கள் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான். அல்லாஹ் சொன்னா திருமறையில சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வலன் தர்தா அன்கல் யஹூத வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும்.
they will not satisfied. அவங்க திருப்தி அடையவே மாட்டாங்க. யூதர்களும் நஸ்ரானிகளும் எதிரிகள் திருப்தி அடையவே மாட்டாங்க. நீங்கள் அவர்களாக மாறாத வரை, அவருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றாத வரை, உங்களுடைய மார்க்கத்தை நீங்க விட்டுட்டு நீங்க டோட்டலா உங்களுடைய மார்க்கத்தை, உங்களுடைய கட்டளைகள், அல்லாஹ் சொன்ன கட்டளை, ரசூல் சொன்ன கட்டளை, இதெல்லாம் நீங்க மொத்தமா விட்டுட்டு அவங்கள மாதிரி நீங்க இல்லாத வரை அவங்க திருப்தி அடையவே மாட்டாங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறோம் குர்ஆன் ஆயத். நீங்க அவங்கள மாதிரி ஆவாத வரை. அவங்க எப்படி இருக்கிறாங்க? தேசங்களாக பிரிஞ்சு, பிரிட்டிஷ் தனி, பிரான்ஸ் தனி, ஜெர்மனி தனி, இட்டாலி தனி, இப்படிதானே தேசங்களாக பிரிஞ்சு இருக்கிறாங்க. யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இவன் கண்டுக்க மாட்டான். அது ஜெர்மனி பிரச்சனை. அமெரிக்கா தனி, பிரிட்டிஷ் தனி. உதவி செஞ்சுக்கிட்டு சகோதரத்துவத்தோட இருக்கிறாங்களா? அவங்களாம் சகோதரத்துவத்தோட அந்த நாட்டுக்கு பிரச்சனை நம்ம போய் பாதுகாக்கணும் இப்படியா இருக்கிறாங்க? அப்படிலாம் இல்லையே. ஒரே நாட்டிலேயே அப்படி இல்லையே. ஒரே நாட்டிலேயே சக மனிதன் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யாத சூழ்நிலை தானே அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கு. சக மனிதனை விடுங்க, சொந்த தாய் தந்தை ஐரோப்பாலெல்லாம் போய் பாருங்க, 18 வயசு மேல வந்துருச்சுன்னா there is no legal obligation for the son to take care of his father or mother. சட்டமே என்ன சொல்லுது? லீகல் ஆப்ளிகேஷனே கிடையாது. இவர் வயசாயிடுச்சு, இவர் ஒரு வயசு வந்து நபரா ஆயிட்டார் அப்படின்னா தன்னுடைய தந்தை தன்னுடைய வீட்டுல சம்பளம் இல்லாம, சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாம, வயதாகி நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்கன்னா இந்த மகன் அவரை பாதுகாக்கணும்ன்றதெல்லாம் கடமை இல்லை அந்த நாட்டு சட்டம். கொரோனால நீங்க நியூஸ் பார்த்துருக்கலாம், தனியா இருந்திருப்பாங்க, இறந்தது கூட தெரியாம பாடி எடுத்திருப்பாங்க. ஆனா மகன் பாத்தீங்கன்னா மல்டி மில்லியனரா எங்கேயோ சுத்திட்டு இருப்பாரு. எந்த எந்த வரமுறையும் இல்லை, எந்த ஒரு ஆப்ளிகேஷனும் இல்லை. கண்டுகொள்ளாத தன்மை, இப்படிதான் அவங்களோட வாழ்க்கை முறை இருக்கு. அனாச்சாரங்கள், ஒரு திருமணம் ப்ராப்பரா திருமணம் செஞ்சுதான் வாழணும் அப்படிலாம் கிடையாது. இஷ்டத்துக்கு ஒரு முறையை வச்சுக்கிறது அப்படித்தானே இருக்கு, அப்படித்தானே கலாச்சாரம் இருக்கு அங்க. இன்னைக்கு இங்கேயும் வந்துருச்சு, அதுதான் யதார்த்தம். ஸோ அப்போ நீங்க அந்த லைஃப் ஸ்டைல், அந்த வாழ்க்கை முறைக்கு நீங்க ஆவாத வரை அவங்க திருப்தி அடைய மாட்டாங்கன்னு நல்லா சுமத்துல சொல்லி காட்டுறோம். ஸோ அப்போ அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம சொல்றோம். அப்போ இன்னைக்கு முஸ்லிம் உம்மத்து, நீங்க அடுத்த ஜெனரேஷன்ல உங்களுடைய சந்ததியினருக்கு, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை முழு மார்க்கமாக அந்த விஷயத்தை கடத்தல அப்படின்னா அவங்களுக்கு இஸ்லாம்னா என்னன்னே தெரியாம போயிடும். இன்னைக்கு நம்ம இஸ்லாம் அப்படின்னா வெறும் தொழுகை, நோம்பு, ஜக்கா, ஹஜ்ஜி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய சந்ததி என்ன பேசுவாங்க? அதனையும் இன்னும் குறைச்சி அதை தான் பேசுவாங்க இஸ்லாம்னு. ஆனா நம்ம இன்னைக்கு இஸ்லாம் அனைத்து விஷயங்களுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம், ஒரு சித்தாந்தம் இஸ்லாம், ஒரு தீன். எல்லா பிரச்சனைக்கும் இல்ல தீர்வு இருக்கு. முஸ்லிம்கள் ஒற்றுமையா இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாத்துக்குன்னு ஒரு ஆட்சி கோட்பாடு இருக்கு, பொருளாதார கொள்கை இருக்கு, சமூக அமைப்பு இருக்கு, நீதித்துறை இருக்கு, தண்டனை சட்டங்கள் இருக்கு, வெளியுறவு விவகாரம் இருக்கு, கல்வி கொள்கை இருக்கு. இப்படின்னு இஸ்லாம் சமூக பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தையும் அரசியலையும் பிரிக்க முடியாது. அரசியலும் இஸ்லாத்துல ஒரு பகுதி தான். இன்ஃபேக்ட் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசியலை விட இஸ்லாம் பேசுற அரசியல் தான் மனித சமூகத்துக்கு உகந்த அரசியல். பேசணும்ல, சமூக பிரச்சனைக்கு தீர்வு இஸ்லாம்னு பேசணும்ல. நீங்க இஸ்லாத்தை மார்க்கமாக எடுத்து வைக்கல அப்படின்னா இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு இன்னும் என்ன ஆயிடும்? இஸ்லாம் சுருக்கி 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 ஒரு மதமா மாற்றப்பட்டு மதமாக பிரச்சாரம் செய்யப்படும் அடுத்த ஜெனரேஷன்ல. ஸோ இப்போ நம்ம தான் அதுக்கு பொறுப்பாளி ஆயிடுவோம், மறுமையில நம்ம தான் பொறுப்பாளி ஆயிடுவோம். ஸோ இப்போ அதுதான் இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம். அப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஜென்ரலா பேச ரொம்ப ஸ்பெசிஃபிக்காவே வரும், நம்மளோட யதார்த்த சூழலுக்கே வரும். இன்னைக்கு முஸ்லிம்கள் சிறைபிடிக்கப்படுறாங்களா இல்லையா? முஸ்லிம்கள் சிறைபிடிக்கப்படுறாங்க. முஸ்லிம்கள் சிறைபிடிக்கப்படுவது பல காரணங்கள் இருக்கலாம். பொய் குற்றச்சாட்டுகள், பொய்யான வழக்குகள். முஸ்லிம்கள் சிறைவாசிகள் எல்லாரும் தப்பு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? பெரும்பான்மை முஸ்லிம்கள் இன்னைக்கு அரெஸ்ட் செய்யப்படுறாங்களே, கைது செய்யப்படுறாங்களே, எல்லாமே சந்தேகத்தின் பேராலதான். பெரும்பான்மை முஸ்லிம்கள் சந்தேகத்தின் பேரால கைது செய்யப்பட்டிருக்காங்க. யதார்த்தம். நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல பேசணும்னா நம்ம குவாண்டனாமோ, அபு குரைப் சிறைச்சாலையை பத்தி பேசுவோம். இங்க வாங்க, நம்ம வாழக்கூடிய பகுதியில வாங்க. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் தன்னுடைய சட்ட ரீதியான நடவடிக்கை மூலமாக ஊப்பா சட்டம் கொண்டு வராங்க. UAPA, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி பிரிவென்ஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்களா இல்லையா? NIA, தேசிய புலனாய்வு முகமை. இவங்களுடைய வேலை என்னவா இருக்கு? இன்னசென்ட் முஸ்லிம்களை கைது செய்யறதை தவிர வேற என்ன வேலை செய்யறாங்க அவங்க? யோசிச்சு பாருங்க. NIA கேஸ் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. கைது செய்யறாங்கல்ல, ஃபர்ஸ்ட் கைது செய்யறாங்க முஸ்லிம்களை. கைது செஞ்சுட்டு அந்த கேஸ் நடக்கும், சந்தேகத்தின் பெயரால கைது செய்யப்படுவாங்க. கடைசியா கோர்ட்ல போயிட்டு ப்ரூஃப் பண்ணது எத்தனை கன்விக்ட் ஆயிட்டுன்னு நினைக்கிறீங்க? 50% இல்ல, 50 கூட இல்ல, 20-30% கூட. அவ்வளவுதான் அதோட கன்விக்ஷன் ரேட்டு. 100ல 20-30% தான் கன்விக்ஷன் ரேட்டு. அவ்வளவுதான் உண்மையில நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள். மீதி 70% மக்கள் குற்றவாளிகளே கிடையாது. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது, அப்புறமா ரிலீஸ் ஆகிறாங்க, பெயில் வாங்கிட்டு வராங்க. இல்லைன்னா சமீபமா என்னாச்சு?
நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்லாத்தினுடைய எதிரிகள் எப்படி செய்வாங்கன்னா, முஸ்லிம்களை அவங்களுடைய செயல்பாடுகளை நிறுத்துவதற்கும், இஸ்லாத்தினுடைய அழைப்பு பணியை ஸ்டாப் பண்றதுக்கும், முஸ்லிம்களை அழிப்பதற்கும், இஸ்லாத்தை அழிப்பதற்கும் முஸ்லிம்கள் இருந்தே they will choose the people. முஸ்லிம்கள் இருந்தே சில நபர்களை பிடிப்பாங்க. இன்னொரு இயக்கத்தை அழிக்கணும்னா இன்னொரு இயக்கத்துல இருந்தே ஆளை பிடிப்பாங்க. இதுதான் அவங்களோட டாக்டிக்ஸ். இது இன்னைக்கு இல்ல, வரலாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றுல இருந்து நீங்க அதை தான் பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றுல இருந்து இது நடக்கும். நீங்க என்ன நினைச்சு கூடாதுன்னா, அந்த இயக்கத்துக்கு தான் பிரச்சனை, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரி நான் அந்த இயக்கத்துல இருக்க சில நபர்களை காட்டி கொடுத்துட்டா எனக்கு சேஃப், எனக்கு பாதுகாப்பு கிடைச்சும் நீங்க நினைச்சு பண்றீங்க அப்படின்னா நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இது அந்த முஸ்லிமுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த இயக்கத்துக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அடுத்து உங்களுக்கும் அது பிரச்சனை. இன்னைக்கு அதுதான் நடக்குது, இந்த கதையில அதுதான் நடக்குது. இந்த 3 மாடுகள் சேர்ந்து அந்த வெள்ளை மாடை தனியா விட நம்ம சேஃப்னு நினைச்சாங்க, ஆனா அடுத்தது அவங்களுக்கும் பிரச்சனையா வந்து முடிஞ்சிச்சு. இன்னைக்கு சமீபத்துல நம்ம பார்த்தோம், உலமாக்கள் கைது செய்யப்பட்டாங்க. சையத் அப்துல் ரஹ்மான் உமரி கைது செய்யப்பட்டாங்க, ஜமீல் பாஷா உமரி. அரபி கிளாஸ் எடுக்கிறவங்க என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு? சாதாரண ஒரு அரபி கிளாஸ் எடுக்கிறது எதுவும் பிரச்சனையா? சாதாரண ஒரு அரபு கிளாஸ் எடுக்கிறவங்கள உலமாக்கள் கைது செய்யப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம யாருமே அதை பத்தி பேசுறது இல்லை. நமக்கு என்ன, யாரோ 2 உலமாக்கள் கைது செய்யப்பட்டாங்க, நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் ஜமாத்துல் உலமா சபை ஒரு கண்டன அறிக்கையை தெரிவிச்சிருந்தோம். இன்னும் சில உலமாக்கள் அதை பத்தி பேசுறாங்க. எல்லாரும் பேசணும். இதோடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? அவங்க ஏன் தெரியுமா இதெல்லாம் செய்யறாங்க? இதன் மூலியம் முஸ்லிம் உம்மத்தை சில முக்கியமான மார்க்க அறிஞர்களிடமிருந்து பிரிச்சிடணும்ன்றதான் அவருடைய எண்ணம். இந்த மாதிரி சிந்தனையே முஸ்லிம் உலகத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா இவர்கள்லாம் இஸ்லாத்தை தூய வடிவில் பேசக்கூடிய உலமாக்கள், இஸ்லாத்தை ஒரு சித்தாந்தமாக, மார்க்கமாக, தீனாக, ஒரு முழு வாழ்க்கை வழிமுறையாக எடுத்து வச்ச உலமாக்கள். கரெக்டா இந்த மாதிரி உலமாக்கள் மட்டும் கைது செய்யப்படுறாங்க. எப்படி நம்ம நினைக்கிறோம் நமக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, இது அந்த மாதிரி உலமாக்கள் ஏன் தெரியுமா கைது செய்யப்பட்டாங்க? அவங்க வந்து ஷரியா, சிலாஃபா, இஸ்லாம், தீனு, சமூக பிரச்சனைக்கு இஸ்லாம் தீர்வு சொல்லுது, இப்படி பேசுறதுனாலதான் பிரச்சனை. பாருங்க, நம்ம வந்து தொழுகை, நோன்பு, இபாதத்துன்னு பேசுறோம், நமக்கெல்லாம் எந்த பிரச்சனையும், நம்ம மர்கஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்ம பள்ளிவாசலுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்ம இயக்கத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது, அந்த மாதிரி இயக்கத்துக்கு தான் இதெல்லாம் பிரச்சனை இப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு அவங்களாம் நாளைக்கு நம்ம, இன்னைக்கு அவங்கன்னா நாளைக்கு நம்ம. இந்த கதையில அதுதான் இருக்கு. இன்னைக்கு அந்த வெள்ளம் படம் தான், அடுத்து நாளைக்கு நீங்க. அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க. இவங்க ஜாக்கிர் நாய்க்கு என்னாச்சு? ஜாக்கிர் நாய்க்கு என்ன நடந்துச்சு? எல்லாருக்கும் தெரியும் ஜாக்கிர் நாய்க்கு யாருன்னு. மோஸ்ட் ரினவுண்ட் ஸ்காலர் இன் தி முஸ்லிம் உம்மா. என்ன பேசினார் அவர்? ஹிலாஃபா, ஷரியா, இஸ்லாம், ஜிஹாத் இதையா பேசினாங்க? அதெல்லாம் பேசலையே. சாதாரண ஒரு அழைப்பு பணி தானே செஞ்சாங்க. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அழைப்பு பணி செஞ்ச ஒரு தாய், அவ்வளவுதானே. இந்த மாதிரியான வேற எந்த கருத்துக்களும் பேசினாங்களா? ஆனா அவருக்கும் என்ன நிலைமை ஆச்சுன்றதை பார்த்தோங்க. அவரையும் இந்த அரசாங்கம் விட்டு வைக்கல. ஸோ அப்போ இதுதான் முஸ்லிம்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அவங்கன்னா நாளைக்கு நமக்கு. ஸோ நம்ம என்ன நினைச்ச கூடாதுன்னா, நம்ம இந்த மாதிரி, அதாவது ஒரு விஷயத்த நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இஸ்லாத்தோட எதிரிகள் முஸ்லிம்களை தான் அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்க சொல்லுங்க, யார் இந்த மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் மேற்கொள்றா, யார் இதெல்லாம் இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் சொசைட்டில பரப்புறா, அவங்களோட பெயர்களை மட்டும் நீங்க சொல்லுங்க, யார் என்ன பண்றா இப்படின்னு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்படிலாம் நீங்க அணுகப்படுவீங்க, முஸ்லிம் இயக்கங்கள் அணுகப்படுவீங்க, முஸ்லிம் தலைவர்கள் நீங்க அணுகப்படுவீங்க. எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். இந்த உதவியை நம்ம எதிரிகளுக்கு செஞ்சு கொடுத்தனால நம்ம பாதுகாக்கப்படுறோம்னு நினைச்சீங்கன்னா, நம்மளை விட முட்டாள் வேற யாரும் கிடையாது. இது வரலாற்றுல இருந்து நீங்க பார்க்க முடியும், இந்த கதையில இருந்து நம்ம பார்க்க முடியும். ஒரு முஸ்லிமை நீங்க ஃபர்ஸ்ட் பண்றீங்க, துரோகம் செய்றீங்க, அவரை வந்து எதிரிகிட்ட ஒப்படைக்கிறீங்கன்னா அதோடைய விளைவு என்னன்றது மறுமையில ரொம்ப மிகப்பெரிய விளைவு, சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அந்த ஒரு படிப்பினையும் நம்ம இதுல இருந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ அதே மாதிரி இன்னும் எந்த அளவுக்கு சொல்றோம்னா, இதை பத்தி பேசணும். பலஸ்தீன் என்ன நடக்குதுன்னு பேசணும், உய்குர்ல என்ன நடக்குதுன்னு பேசணும். இந்த மாதிரி உலமாக்கள் கைது செய்யப்பட்டாங்கன்னா அதை பத்தி பேசணும் மக்கள்கிட்ட. இதை பத்தி பேசணும்னா இப்னு ஹஸம் அல் அந்தலூசி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்றாங்க. அவங்க சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி அல் மக்காரி, வரலாற்று ஆய்வாளர் மக்காரி அவங்க சொல்றாங்க, சிலுவை யுத்தக்காரர்கள் வந்து பலஸ்தீன் ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க முன்னாடி. இதே பலஸ்தீன் இதுக்கு முன்னாடி சிலுவை யுத்தக்காரர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுச்சு. அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு செய்யப்படும் பொழுது, முஸ்லிம்கள் இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு செய்யப்படும் போது பல உலமாக்கள் மஜிதுகள்ல ஃபலா முதக்கிரின் வலதா, இதை பத்தி பேசவும் இல்லை, இதை பத்தி நினைவூட்டவும் இல்லை. உலமாக்கள் எப்படி இருந்தாங்க அன்னைக்கு? சில உலமாக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள், சிலுவைத்த வீரர்கள் காரர்கள் பலஸ்தீன் ஆக்கிரமிப்பு செய்யறாங்கன்ற விஷயத்த கூட உம்மத்துல பேசல, அந்த பிரச்சனை நடக்குதுன்றது கூட பேசல, அதை நினைவும் படுத்தல, உம்மத்துக்கு அதை சொல்லியும் கொடுக்கல, அதை பத்தி பேசவும் இல்லை. பலஸ்தீன்லாம் பேசினா பிரச்சனை வரும் அப்படின்னு பேசாம இருந்தாங்க அன்னைக்கு. அதுதான் இப்னு ஹஸம் அந்தலூசி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. இவர் அவங்களுடைய கூற்ற பாருங்க. இப்னு ஹஸம் அந்தலூசி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி ஃபுஸ்ஸாக் உலமாக்கள், இவர்கள்லாம் பாவிகள்னு சொல்றாரு. இவரே உலமா ஒரு ஆலிம் சொல்றாரு, இவர்கள்லாம் பாவிகள். எதை பேச வேண்டிய நேரத்துல எதை பேசிக்கிட்டு இருந்தாங்க?
அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கு பலஸ்தீன் பிரச்சனை நடக்கும் பொழுது அதி முக்கியமாக உம்மத்திட்ட பகிர வேண்டிய விஷயத்துல இன்னைக்கு ஸ்டில் அதை பத்தியே பேசாம வேற சில சப்ஜெக்ட் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்களா இல்லையா? அதை பத்தியே தொடாம, அப்கோர்ஸ் எல்லா விஷயத்தையும் சேர்த்து பேசணும், மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஆனா அதி முக்கியமான விஷயத்தை பகிரணுமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நம்ம அஸ்பஹ வலம் யஹ்திம பி அம்ரில் முஸ்லிம் ஃபலைஸ மின்ஹும். எந்த ஒரு நபர் காலையில் எந்திரிக்கும் பொழுது சக முஸ்லிம்க்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம நீங்க எந்திரிக்கிறீங்கன்னா என்னை சார்ந்தவர் அல்லன்னு சொல்றான். என்ன நடக்குதுன்னு உம்மத்துக்கு எப்படி தெரியும்? உலமாக்களும் தாயிக்களும் நீங்க உம்மத்துக்கு சொல்லாம அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப அதுதான் இன்னைக்கு பேச வேண்டிய சூழல் இருக்கணும். அப்ப அதுதான் பேசணும். நம்ம எந்த டைம்ல எதை பேசணும் அதை பேசணும். அப்போ இதே மார்ச் 3ஆம் தேதி வந்துச்சுன்னா ஹிலாஃபா வீழ்த்தப்பட்டு 100வது வருடம். ஹிலாஃபான்ற ஒரு தலைமைத்துவம் இஸ்லாமிய உம்மத்துக்கு தலைமைத்துவமா இருந்த அந்த கேடயம் வீழ்த்தப்பட்டு 100வது வருடம். எத்தனை ஜும்மாக்கள்ல நீங்க அதை கேட்குறீங்க? எத்தனை உலமாக்கள் அதை பேசுறாங்க? எத்தனை தாயிக்கள் அதை பேசுறாங்க? ரொம்ப குறைவு. இதெல்லாம் பேசினா பிரச்சனை வரும், டேஞ்சரான சப்ஜெக்ட். என்ன டேஞ்சரான சப்ஜெக்ட்? ஜனநாயகம் எப்படி ஒரு ஆட்சி அமைப்பு முறையோ, மன்னராட்சி எப்படி ஒரு ஆட்சி அமைப்பு முறையோ, இஸ்லாத்தின் ஒரு ஆட்சி அமைப்பு முறை ஹிலாஃபா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வயக்கால ரப்புக்கல் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா. குர்ஆன்ல அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை பயங்கரவாத வார்த்தையா? குர்ஆன்ல அல்லாஹ் பயன்படுத்துறது பயங்கரவாத வார்த்தையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஸதகூனு குலஃபா யக்ஸுரூன், எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பார்கள்னு சொல்றாங்க. எனக்கு பின்னாடி நபி கிடையாது, ஆனா கலீஃபாக்கள் வருவாங்கன்னு சொல்றாங்க. இதை பத்தி பேசுறது தவறா? அப்ப நம்மளே இஸ்லாத்தை சுருக்கி சிலதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க குர்ஆன்ல சிலதை எடுத்துக்கிட்டு சிலதை விடுறீங்களா? இப்படி செஞ்சீங்கன்னா இந்த உலகத்திலும் இழிவு, மறுமையிலும் பெரிய வேதனைன்னு சொல்றாங்க. குர்ஆன்ல பாதி எடுத்துட்டு பாதி விட்டீங்கன்னா, இஸ்லாத்துல இருக்கக்கூடிய தொழுகை, நோம்பு, ஜக்காத், ஹஜ்ஜை மட்டும் பேசுவோம். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி கோட்பாடு, பொருளாதார கொள்கை, சமூக அமைப்பு, நீதித்துறை இதெல்லாம் பேச மாட்டோம். குர்ஆன்ல பாதி எடுத்து பாதி விட்டீங்கன்னா இங்கேயும் இழிவு, மறுமையிலும் வேதனைன்னு நல்லா சொல்லி காட்டுறோம். ஸோ அப்போ அதுதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமாக இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம லாஸ்டா சில படிப்பினைகளோட நம்ம முடிச்சுக்கணும் சில நேரம் கருதி. ஸோ இப்போ முதல் விஷயம், முஸ்லிம்கள் தேசியவாத அடிப்படையில சிந்திக்க கூடாது. நம்ம தேசியவாதிகள் இல்லை, ஜனநாயகவாதிகள் இல்லை, மதச்சார்பின்மைவாதிகள் இல்லை, நம்ம இஸ்லாமியர்கள். முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய சிந்தனை உடையவர்கள். இஸ்லாம் தான் நம்முடைய மார்க்கம், அல்லாஹ் தான் நம்முடைய ரப்பு, குர்ஆன் தான் நம்முடைய வேதம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ரசூல். அப்ப அவர்கள் காட்டி இந்த வழிமுறை தான் பேசணும். வேற ஒருத்தருடைய ஆட்சி கோட்பாட்ட ஜனநாயகத்தையோ, வேற ஒரு சித்தாந்தருடைய அக்கீதாவா இருக்கக்கூடிய மதச்சார்பின்மையோ பேசணும் நமக்கு அவசியம் இல்லை. நம்ம இஸ்லாமிய அக்கீதாவை தான் நம்ம பேசுவோம், இஸ்லாமிய ஆட்சி கோட்பாடை தான் நம்ம எடுத்து வைக்கணும், இஸ்லாமிய மார்க்கத்தை தான் நம்ம எடுத்து வைக்கணும், பிரச்சாரம் பண்ணணும். அப்ப இஸ்லாம் ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் ஒரு நீதமான ஒரு செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கான தகுதி படைத்த ஒரே மார்க்கம் சித்தாந்தம் இஸ்லாம்னு பேசணும். ஒட்டுமொத்த குளோபல் முஸ்லிம் சகோதரத்துவம் ஒரு குளோபல் பிரதரோட தான் இஸ்லாம் பேசுது. தேசியவாத இனவாத அடிப்படையில் சகோதரத்துவத்தை இஸ்லாம் பேசல. ஒரு முஸ்லிமுக்கு இன்னைக்கு பிரச்சனைனா நீங்க உதவி செய்யலன்னா நாளைக்கு உங்களுக்கு அது பிரச்சனை இஸ்லாம் சொல்லுது. அப்ப பேசணும். ஒரு முஸ்லீம் நீங்க கைவிட்டீங்கன்னா நாளைக்கு அல்லாஹ் உங்களை கைவிடுவான்னு நபி சொல்றாங்க. அப்போ ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனை வரும்போது உதவி செய்யணும். நம்மளால ஆனா என்ன உதவி அதை செய்யணும், யார உதவி செய்ய முடியுமோ அவங்களை உதவி செய்ய வைக்கணும். சோ இப்ப இதுதான் நம்மளுடைய சில படிப்பினைகளாக இருக்கு. சோ இப்ப அந்த அடிப்படையில இந்த கதையிலிருந்து நம்ம அல்டிமேட்டா ஒரு சாராம்சமா சொல்லலாம், முஸ்லிம் உம்மத்தின் ஒற்றுமை தான் இதுக்கான சாராம்சம். அப்ப முஸ்லிம் உம்மத்து ஒற்றுமையாக இருக்கணும். நீங்க பிரிஞ்சிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டு. சோ இப்ப மீண்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் வாழக்கூடிய காலத்திலே ஒரு இஸ்லாமிய தலைமைத்துவம் உருவெடுத்து முஸ்லீம் உலகத்தில், முஸ்லீம் லேண்ட்ல ஏதோ ஒரு முஸ்லீம் நிலங்கள்ல ஒரு இஸ்லாமிய ஹிலாஃபான்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு உடைய வருகையின் மூலம் முஸ்லீம் உம்மத் மீண்டும் ஒன்றிணைக்கப்படும். அதை சாட்சி பகரக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் இனியும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி எனது இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். واخر دعوانا الحمد لله رب العالمين وصلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.